ஊர்ல இருந்து சின்ன அண்ணா, அண்ணி, குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு ஈவினிங் போல தான் கிளம்புனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா காலையில வாஷ் பண்ணி போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. குட்டி பிள்ளைக்கு அவங்க மாமா பொங்கலுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அத பொங்கல் அன்னைக்கு போடு அப்படின்னு சொன்னா கேட்காம அடம் பிடிச்சு அன்னைக்கு ஈவினிங்கே அத போட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டா. அண்ணனோட பையன் பிறந்ததுலேருந்து அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கிடையாது. ஆனால் இப்போ அவனுக்கு 2 வயசுக்கிட்ட ஆகுது. கொஞ்சம் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டான். நம்மக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அத்தை அத்தைன்னு கூப்பிடும்போதும் நம்மளை ஓடி வந்து நாக்கை துருத்திக்கிட்டு அடிக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அந்த மழலை மொழியில் அத்தை அப்படின்னு அழகாக சொல்லும்போது வேற லெவல் ஃபீலிங்காக இருந்தது. அவங்க வந்ததுலேருந்து 3 குட்டீஸோடையும் நேரம் போனதே தெரியல. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அவங்க போனதுக்கு அப்புறமா தண்ணியுமே வந்துடுச்சு. அதையும் பார்த்துக்கிட்டு இன்னொரு பக்கம் மாவு அரைக்கிறதுக்காக கிரைண்டரில் அரிசியும் போட்டு விட்டுட்டேன். அப்புறமா நாளைக்கு பொங்கலுக்கு தேவையான சின்ன சின்ன ப்ரிப்பரேஷனும் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு மதியம் செஞ்ச சாப்பாடே வச்சாச்சு.